நமஸ்காரம். தலைவர் என்று சொல்லுகிறோமே, யார் தலைவர் ஆவார்? எங்கள் சபைக்கு அவர் தலைவர். இன்னார் தலைவர், இன்னார் உபதலைவர், இன்னார் காரியதரிசி, இன்னார் பொருளாளர், இதெல்லாம் நாம் அறிவோம். தலைவர் என்றால் என்ன? அவர் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மீட்டிங் நடக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம். இந்த கூட்டத்துக்கு தலைவர், இந்த மீட்டிங்க்கு தலைவர், அதனுடைய ப்ரொசீடிங்ஸுக்கு அவர் தான் தலைவர். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் தலைவர்னு சொல்லுகிறோம். அவர் டெம்பரரி தலைவராக இருக்கலாம் அந்த ஒரு மீட்டிங்க்கு, அல்லது 5 ஆண்டுகளுக்கு தலைவர், பர்மனன்ட் தலைவர். ஆனால் இந்த எல்லா இடத்திலேயும் அந்த தலைவருடைய பொறுப்பு என்ன என்பது சற்று குழப்பமாகத்தான் இருக்கும். கம்பெனிகளுக்கு தலைவர்கள் உண்டு, பொதுவான சமுதாய பணி செய்யும் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்ஜிஓஸ், அதுக்கெல்லாம் தலைவர்கள் உண்டு. வழி நடத்துபவர்னு வேண்டுமானால் சொல்லலாம். இது எப்படி நடக்க வேணும் என்று திட்டமிடுபவர், வழிகாட்டுபவர். ஆனால் பகவானையே தலைவர் என்று ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். இமையோர் தலைவா மீனென்று கேட்டருளாய். இமையவர்களுக்கு தலைவனே நம்மாழ்வார் பாடுகிறார். வடிவுடை வானோர் தலைவனே ஆழ்வாரே பாடுகிறார். இது ஒரு பாட்டில் 2 பாட்டுகளில் அல்ல, பல ஆழ்வார்களும் பாடியிருக்கிறார்கள், பல பாசுரங்களில் பாடியிருக்கிறார்கள். நல்ல வேளையாக இந்த பாசுரங்களுக்கெல்லாம் உரையாசிரியர்கள் மிக விளக்கமாக திரும்ப திரும்ப உரை எழுதியிருக்கிறார்கள். அதில் பார்த்தால் ஒரு வியப்பு. ஒவ்வொரு இடத்திலும் தலைவன் சொல்லும்போது ஒரே பொருள் சொல்லவில்லை. இன்னென்ன காரணத்தினால் தலைவன், இப்படி எனக்கு நல்லது செய்தபடியாலே தலைவன் என்று தனித்தனியாக கூறுகிறார்கள். அதிலிருந்து தலைவன் இருந்தால் என்ன பொறுப்பு, என்ன செய்ய வேண்டும் என்பது ஓரளவுக்கு தெரிய வரும். ஒரு 2 இடங்களை மட்டும் சொல்லுகிறேன், அதிலிருந்து பொறுப்பு தெரிந்து கொள்ளலாம். யார் நம்மை காப்பாற்றுகிறானோ, ரட்சிக்கிறானோ, அவன் தலைவன். ஒரு ஆபத்து வருங்கால் நம்மை காக்க வேண்டும். அந்த குழுவில் இருக்கும் எல்லாரையும் காக்க வேண்டும். அப்படி ரட்சிப்பவன் தலைவன். இது ஒரு இடத்தில் இருக்கிறது. நம்மிடத்தில் குற்றங்கள் இருந்தால் அதை சரிப்படுத்தி நல்வழிப்படுத்த வேண்டும். குற்றம் இருக்கு என்பதற்காக தள்ளிவிடுபவன் தலைவன் அல்லன். தன்னுடைய கருணையாலே, கிருபையாலே குற்றத்தை மன்னிக்க வேண்டும். அதற்கென்று குற்றமே பண்ணவிடக்கூடாது, திருத்த வேண்டும். அப்படி இருப்பவன் தலைவன். வேதங்களில் எல்லாமே பகவானை தலைவன் சொல்லி இருக்கிறது, வடமொழியில் சொல்லுகிறது. இதை பற்றித்தான் ஆழ்வார் பாடும்போது கும்பகோணம் திருக்குடந்தை சார்கபாணி பெருமாள் 6வது முதல் அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதிப்பெருமூர்த்தின்னு பாடுகிறார். தலைவர் என்றால் இன்னது செய்ய வேண்டும், காக்க வேண்டும், கருணையோடு இருக்க வேண்டும், திருத்த வேண்டும், மன்னிக்க வேண்டும், நிறைய வாரி வாரி கொடுப்பவராக இருக்க வேண்டும். தனித்தலைவராக இருக்க வேண்டும், தன்னிகரற்றவராய், வேற எதையும் எதிர்பாராதவராய், தொண்டர்களை நாடி செல்பவராய், தொண்டர்களுக்கு ஒரு ஆபத்தென்னால் தான் காப்பவராய், இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தவர். அதை போல தேவர்களும் இருப்பார்கள். இந்திரன், சந்திரன், குபேரன், பிரம்மா,
இப்படி பல தேவர்கள். அந்த தேவர்கள் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய நித்திய சூரிகள். இப்படி எல்லாருக்கும் தலைவர் விஸ்வக்சேனர், சேனாபதி ஆழ்வான். அவர்தான் வைகுந்தத்திலே இருக்கிறார், எல்லா கோயில்களிலும் இருக்கிறார். அமரர் தலைவன் அவரைத்தான் கூறுகிறார். ஆஷாவில் அமரர் தலைவர் தலைவா. அந்த சேனாபதி ஆழ்வான் விஸ்வக்சேனருக்கு கூட பகவான் தலைவர். உலகத்தை எல்லாம் படைத்து காத்து அழிப்பவராக இருக்கிறார். ஆதி பெருமூர்த்தி. வீரத்தோடு இருக்க வேண்டும், நாயக லட்சணம் இருக்க வேண்டும். தீரோதாத்த நாயகன்னு சொல்லுவார்கள். ஒரு தலைவன் இருந்தால் நாயகனுக்கு உண்டான லட்சணங்கள் இருக்க வேண்டும். வீரம் இருக்க வேண்டும், பணிவு இருக்க வேண்டும், எளிமையாக பழக முடிய வேண்டும், வன்மை கொடுக்கும் குணம் இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு துன்பம் நேருமானால் ஐயோ இறங்கி போய் உதவி செய்யும் பண்பு இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தான் தலைவன் என்கிறார். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் நினைக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு தலைவர், சபைக்கு தலைவர், அதெல்லாம் சின்ன சின்ன பணிகள். ஆனா உண்மையில் தலைவன் சொல்ல வேண்டுமானால் பகவானைத்தான் சொல்ல வேண்டும். அவரைத்தான் தலைவர் தலைவா, சந்தோகா தலைவனே தாமரை கண்ணா என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். ஓரளவுக்கு இவற்றையெல்லாம் பார்த்து பொதுப்பணியில் ஈடுபட்டு இருக்கும் தலைவர்கள், அப்படிப்பட்டவர்கள் நமக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? இப்படியெல்லாம் பாசுரங்களில் பகவானை பற்றி சொல்லி இருக்கிறார்களே, நம்மால் அது கிட்டக்க கூட போக முடியாது. ஆனால் ஒரு துளியாவது பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று முயற்சிக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.